உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய பேர் ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், என்ன மிகப்பெரிய முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நவ கிரகங்களுடைய செயல்பாடு, கோச்சார கிரகமான நவ கிரகங்களுடைய செயல்பாடு, இந்த நவ கிரகத்திலேயே ஒரு 4 கிரகங்களுடைய வலிமை இந்த செப்டம்பர் மாதத்தில் இருப்பதனால உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செப்டம்பர் மாதம் முதல் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பூஸ்ட் தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இது பொது பலன் தான், சுய ஜாதக ரீதியான எதிர்கால சம்மந்தப்பட்ட பலன் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பொது பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்கள் லைஃப்பில் 20-30% அதனுடைய செயல்பாடை செயல்படுத்தும். ஓகேவா? சரி, இப்போ இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்ன வலிமையை கொடுக்க போகிறாங்க, இதில் எந்த கிரகம் 4 கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. வீடியோ முழுமையாக பாருங்கள். எந்த கிரகம், அந்த கிரகம் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கலாம், லக்னாதிபதியாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு மிகப்பெரிய ஃபேவரான கிரகமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு சாதகம் இல்லாத கிரகமாக கூட இருக்கலாம். எந்த கிரகம்ங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ன சார் திடீர்னு நீங்கள் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு ஒரு புத்துணர்ச்சியோடு சொல்கிறீங்களே, இதே புத்துணர்ச்சி எங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். உறுதியாக மேசராசி என்பவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செப்டம்பர் மாதம் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம். இதை எப்படி சொல்கிறோம்னா, உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாதம் தொடக்கத்தில் கரெக்டாக ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் முயற்சி ஸ்தானத்தில் ராசியின் அதிபதி இருக்கும்போது அதிகமான முயற்சி எஃபெக்ட் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அதாவது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் சரி, அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க, அசால்ட்டாக கடந்து போவீங்க. இந்த பாசத்தில் மட்டும் லாக் ஆகிட்டா உங்களால் ஒரு டைலாக் சொல்லுவாங்கள்ல, பாசத்தில் லாக் ஆகிட்டான்டா அந்த பசக்கார பையன், இந்த பொண்ணு மாட்டிக்கிச்சுடா அப்படிமால. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு பாசத்தில் மாட்டிக்கிட்டால் மட்டும்தான் அதை நடக்கும்போது உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் வரும், ஒரு பேச்சில் ஒரு தடுமாற்றம் வரும். அதுக்கு முன்னாடி வரையும் உங்கள் ஸ்டைலு தான், உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வில் பவராக பேசக்கூடிய தன்மை உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஆனால் அந்த தன்மை இப்போ பல வருடங்களாக காணாமச்சு. நான் சொன்ன அந்த பாசக்கார அப்படிங்கிற விஷயத்தால் பல வருடங்களாக உங்களை விட்டு காணாமல் போச்சு. ஸோ இந்த நிலையில் இந்த செப்டம்பர் மாதத்தில் சிம் கார்டு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தான் உங்கள் லைஃபு இந்த வட்டம் ஒரு ரீசார்ஜ் ஆக போகுது, ஒரு ஆக்டிவ் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் கிடைக்க போகுதுன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் முயற்சி வெற்றி பெற போகுது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான, அதாவது சொன்னால் ரசிக்கக்கூடிய பொருட்களை, ருசிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுது. ரொம்ப அதிகமாக திட்டமிடுவீங்க, புதிய புதிய பிளான்லாம் போடுவீங்க. இது பண்ணலாமா, இல்லை அது பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு போட்ட பிளானுக்கெல்லாம் இந்த வட்டம் என்ன பண்ணுவீங்க, சரியான திட்டமிடுதல். அதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது திட்டமிட்டுக்கிட்டே இருக்குது. இது சரியான திட்டமிடுதல், ப்ரொஃபைட்டாக திட்டமிட்டு இதை இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணால் இப்படி தான் கரெக்டாக வரும் அப்படிங்கிற நேச்சுரல் ஆஃப் கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி பக்காவாக ப்ராசஸ் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நம்முடைய மேசராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. சரி இருக்குல்ல, ஆனால் இருந்தாலும் அம்மாவுக்குன்னு ஒன்றுனா ஓடோடி துடிச்சு போகிற அதாவது துடிச்சு உடனே போய் நிற்கக்கூடிய கேரக்டர் நீங்கள் மிகப்பெரிய ஆள். ஏன்னா
மற்றவங்களுக்கே ஓடுறீங்க, பெற்ற தாய்க்கு ஓட மாட்டீங்களா? ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை சரியாக போகுது. எதிர்பாராத பண வரவு உண்டு. அது என்ன எதிர்பாராத பண வரவு? பணத்தை யாராவது எதிர்பார்க்காம இருப்போமா? அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்கள் உழைச்ச உழைப்புக்கான பணம் வரும்போது அது ஒரு எதிர்பார்ப்பு. நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் மூலம் வர்றதுக்கு ஒரு பணம் எதிர்பார்ப்பு. ஸோ இந்த பணம் எப்படி வரும்னா, நீங்கள் முன்னாடி யாருக்காவது உதவி செஞ்சுருப்பீங்க. பணம் கொடுத்து உதவி பண்ணியிருப்பீங்க. இல்லை லைஃப்பில் அவங்க லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் வர்றதுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருப்பீங்க. அந்த உதவியோடைய மூலமாக அவங்க வேறு லெவலில் டெவலப் ஆகிருப்பாங்க. ஏன்னா மேசராசிக்காரங்க ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டா அந்த உதவி வாங்கினவன் வேறு லெவலில் இருப்பான். உதவி பண்ண மேசராசி அப்படியே இருப்பீங்க. இதான் அதிகமான மேசராசிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை. என்னடா அது நம்ம பார்த்து ஏற்றி விட்டோம், ஏணி உயர்ந்து ஏணியை தூக்கி உயர வச்சுக்கிட்டேன், கடைசியாக நம்ம ஏறி போகிறது கம்பை பிடிச்சி கூட போக முடியாது போலக்கே அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த நிலையை மாற்றக்கூடிய தன்மை மேசராசி என்பவர்களுக்கு இந்த கிரக அமைப்பு ஒரு வலுவாக கொடுக்குது. ஸோ வருத்தப்பட தேவையில்லை. சரி, மன உளைச்சல்கள் எல்லாமே விலக போகுது. மனசில் அடியே ஒரு பாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. நான் போன வட்டம்லாம் கமெண்ட்ஸ் நிறைய வந்துச்சு. ஸோ வழிபாடு சொல்கிறேன், இந்த வட்டம் கண்டிப்பாக அனுப்பி போட்டுருவோம். ஓகேவா? நட்சத்திர ரீதியான வழிபாடு சொல்கிறேன்னு சொன்னோம்ல, இந்த வட்டம் போன வட்டம் கொஞ்சம் இன்னொரு ஷோவில் நான் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு போனனால ஸோ நம்ம போட முடியல. இந்த வட்டம் கட்டாயம் கொடுத்துருவோம். ஓகேவா? இந்த மேசராசியில் உள்ள 3 நட்சத்திரக்காரர்களுக்கான வழிபாடுன்னு சொல்லி கொடுத்துருவோம். ஓகே, சரி. இப்போ இந்த மன உளைச்சல்கள் உங்களுக்கு என்ன ஆக போகுது? சரியாக போகுது. அதுக்கடுத்து மேச ராசியில் பிறந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பதட்டம் இல்லாத சூழ்நிலைகளை கிரகம் கொடுக்க போகிறது. மக நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி சிம்ம ராசியில் பிறந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பதட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கோ, அதே மாதிரி தான் நம்ம மேச ராசியில் பிறந்த நம்முடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் மன அழுத்தம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்குது, எங்களுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இப்போ கேதுவோன் எங்கே போகிறாரு? மகத்தில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் மகத்தில் ட்ராவல் பண்ணுறனால இங்கே என்ன பண்ணுது? உங்களுடைய அஸ்வினி நட்சத்திரத்தையும் லாக் பண்ணுது. ஸோ இந்த லாக் ரிலீஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? என்னைய பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மெயினாக சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது சித்தர்கள் வழிபாடுகள் ஸ்தலம் இருந்தால் அங்கே அந்த ஸ்தலத்தில் போய் ஒரு 1/2 மணி நேரம் போய் உட்காருங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. 1. 2வது, உங்கள் வீட்டு பக்கத்தில் விநாயகர் கோவில் இருக்குன்னா விநாயகருக்கு மஞ்சள் அபிஷேகம் தண்ணி ஊற்றுங்க. ஸோ இந்த 2ல் எது பண்ணாலும் சரி, இல்லை 2மே பண்ணாலும் சரி, உறுதியாக உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் கிரக ரீதியாக ஏற்படும். சரி, நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாகவே நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும். குணம் உள்ள இடத்துல தான் கோபம் வரும், அது ரியல் தானே. ஸோ அப்போ உங்களுக்கு கோபம் வர்றது தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் ரியாலிட்டி, உங்களுக்கு நடிக்க தெரியாது, உண்மையை பேசுவீங்க, எதனாலும் பட்டுன்னு கை நீட்டிடுவீங்க. அடித்த பிறகு யோசிப்பீங்க, ஆகா என்ன இருந்தாலும் நமக்கு வேண்டியவங்க தானேன்னு ஒரு மனசுக்குள்ள ஃபீலிங் வரும். ஆனால் இந்த வட்டம் எக்காந்த ஒன்றும் கோபத்தை குறைச்சி கொள்ள வேண்டும். அதேபோல் கடன் புதுசாக யார்ட்டையும் வாங்கக்கூடாது. கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தால் தயவுசெய்து செய்யாமல் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கிறது நல்லது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மேச ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மிகப்பெரிய வலிமையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் அற்புதமான மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிரமமில்லாத மாதமாக இருக்கும் என்பது உண்மை. சரி, இப்போ நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளுடைய அன்பு நேயர்கள், உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய ராசி நட்சத்திரம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்க, ஸோ கமெண்ட்ஸ் போடுங்க. கட்டாயமாக இந்த வட்டம் உங்களுக்கான வழிபாடு உங்களுக்கு அனுப்பப்படும். உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனல்லே அனுப்பிவிட்ருவேன். ஸோ தேவைப்படுறவங்க என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க, அவங்களுக்கு அனுப்பிவிட்றதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வட்டம் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய சிறப்பான செப்டம்பர் மாதமாக இருக்க போகுது அப்படிங்கிறது உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக உங்களுடைய ராசிக்கான பொது பலன் பார்த்தாச்சு. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இது கோச்சார கிரகங்கள் ரீதியான செப்டம்பர் மாத பொது பலனே.
சுய ஜாதகம் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த பொது பலன் வந்து உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட 20-30% கிரக ரீதியாக மாற்றம் உண்டாகும் என்பது உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது. இது ஏன் நடக்கலை, அது ஏன் நடக்கலை, இது ஏன் கிடைக்கல, இது ஏன் பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ இப்போல்லாம் நிறைய விஷயங்களுக்கு கேள்விகளுக்கு விடை தெரியணும்னு ஆசைப்பட்டால் என்ன பண்ணுங்கள், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்களோ அதுக்கேற்றவாறு நேர காலங்களை உங்களுக்கு ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வீடியோ எல்லா ஊர், எல்லா மாநிலம், எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கு. யூடியூப் சேனல் மூலமாக நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க நம்ம வீடியோவை, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, சரியா, எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்கிறத தயவுசெய்து கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. அப்போ ரீச் எந்த பக்கம் அதிகமாக வருதோ அதை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம். அதற்கான விஷயங்களை நம்ம செயல்படுத்த முடியும். உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் கொடுங்க. அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு, நீங்கள் யாரெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிங்களோ அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்கு என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்த்த மாதிரி அவங்கள என்ன பண்ணணும், ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை தெளிவாக பார்த்து எந்த விஷயம் பண்ணணும், என்ன விஷயம் பண்ணக்கூடாதுங்கிறத அவங்க என்ன பண்ணலாம், முழுமையாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கு கட்டாயமாக உங்களுடைய உதவி அவங்களுக்கும் தேவைப்படுது, எங்களுக்கும் தேவைப்படுது. ஸோ நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் எந்த மாதிரி நடந்துக்கிருக்கு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. நல்ல விதமான கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா உங்களை போன்ற நல்ல உறவுகள், உங்களுடைய உறவுகளே நம்மளுடைய கமெண்ட்ஸை படிக்கலாம். சரியா? ஸோ அதனால் நல்ல ஒரு அர்த்தமுள்ள கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ அப்டேட் பண்ணுங்கள். நானும் உங்கள் கூடவே இருப்பேன். உங்களுக்கு நிறைய விஷயங்கள், ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.